வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நாளைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எந்த மாதிரி இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, அதாவது இந்த ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இது வந்து. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே. ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இருக்கு இல்லையா, க்ளோசிங்க்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து அங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸோ அதில் இருக்கிற லிக்விடிட்டிலாம் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போய், ஸோ மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட S1, அதாவது 22,854 அப்படிங்கிற அந்த லெவல், அதுக்கு கீழே அதுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு நிஃப்டினுடைய இண்டெக்ஸ். பேங்க் நிஃப்டி எப்படி நமக்கு ட்ரேட் ஆச்சு, பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எப்படி கொடுத்துருந்தோம், அது எப்படி ட்ரேட் ஆச்சுன்னு பார்க்குறோம். ஓகே, பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பனிங். ஸோ ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,363 அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 1 2 3 4 கேண்டில், அதாவது என்ன அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் 1லே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அகைன் அதிலேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு ½ hour கேண்டில் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் 2 R2 அப்படிங்கிறது நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 49,693 ரூபா அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் அதை போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அகைன் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 1க்கு கீழே மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணலாம், மார்க்கெட் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S1 அப்படிங்கிறது நமக்கு வந்து 22,850, அதாவது நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து S1. ஓகேவா, சப்போர்ட் 1 அப்படிங்கிறது 22,850. அதே மாதிரி சப்போர்ட் 2 S2 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நேற்றுக்கு கொடுத்துருந்தோம் 22,690 கொடுத்துருந்தோம். அதே தான் வந்து இன்றைக்கும். ஓகே, R2 R1 தான் நமக்கு வந்து இன்றைக்கி சேஞ்சஸ் நடந்திருக்கு. R2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்றுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் வந்து 22,300 கொடுத்தோம். இன்றைக்கி 23,300 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 23,200 கொடுத்துருக்கோம். ஓகேவா, அதேமாதிரி R1 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் வந்து 23,150 நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து 23,100 கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், R1 R2 இந்த ரெண்டும் தான் நிஃப்டினுடைய இண்டெக்ஸில் நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து சப்போர்ட்டில் எதுவும் மாற்றம் இல்லை. ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இன்றைக்கி சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்குறோம். பேங்க் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் அதாவது என்ன R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 49,600 நமக்கு ஆக்ட் ஆகும். அதேமாதிரி R2 அப்படின்னா 50,000, அதாவது பேங்க் நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை இது வரைக்கும் போகலை. ஸோ 50,000 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய R2வாக இருக்கும். ஓகே, S1 அப்படின்னா நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து S1 அப்படிங்கும்போது 49,000. ஓகே, S2 அப்படின்னா நாளைக்கு வந்து 48,600 நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் ப்ரீவியஸாக மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது சொல்கிறது தான். இண்டெக்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம், மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்குறோம். ஓகே, நிஃப்டினுடைய ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிஃப்டினுடைய இது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவினுடைய லோ. ஸோ அந்த வேல்யூ ஏரியா லோவுக்கு மேலே தான் நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ. அதேமாதிரி கரண்ட் டேவினுடைய வேல்யூ ஏரியா லோவும் இந்த இடத்துல தான் வருது நமக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு இருக்கிற விபிஓசி, அதான் கரண்ட் டேனுடைய விபிஓசி, அது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய
அது ப்ரீவியஸ் டேனுடைய பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய அதாவது நேத்திக்குள்ள வேல்யூ ஏரியா ஹையில் வருது அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இன்றைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நேத்திக்குள்ள வேல்யூ ஏரியா ஹையில் தான் இன்றைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, மார்க்கெட் அப்போ மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதாவது இண்டெக்ஸில் பேஸ் பண்ணி சொல்ல இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிறோம். ஃப்யூச்சரில் மார்க்கெட் அகைன் இந்த இடத்துல இருந்து அதான் இன்னைக்கு க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா விபிஓசி. அதே மாதிரி மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே அதாவது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வரணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம்னா ப்ரீவியஸ் டேவாக இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மே 23 அந்த இதில் உள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வெர்ஜினாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா லோ இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கீழே உதறா இருந்தால் நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் டேனுடைய அதாவதுனா 23 மே 23ஆம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன வேல்யூ என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,650 அந்த ரேஞ்சில் தான் அது வந்து வருது. ஸோ அந்த 22,600 மன்னிக்கணும் 22,850 மன்னிக்கணும் 22,850 22,850 அப்படிங்கிறதுல தான் ப்ரீவியஸ் டே தான் 23 மே 23ஆம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அது வந்து விபிஓசியாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். மார்க்கெட் நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுன்னா இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்த ஒரே நிமிஷம். ஓகேவா, இது நம்ம வந்து விபிஓசி ஓகேவா 23ஆம் தேதியினுடைய விபிஓசி மார்க்கெட் ப்ரொஃபைல் படி மார்க்கெட் வந்து இப்போது நமக்கு அதாவது இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம என்ன சொல்கிறோன்னா நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஏன்னா மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டவுன் ஆச்சுன்னா அந்த இடம் சப்போர்ட் அதாவது என்னென்னா அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய விபிஓசி 23ஆம் தேதியினுடைய விபிஓசிக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,850. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஒருவேளை கேப்பப் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டே ஹையெல்லாம் கட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நிஃப்டினுடைய அடுத்து ஒரு பெரிய ஆல் டைம் ஹை அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் அனலைஸ் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் இருக்கிறோம். பேங்க் நிஃப்டினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 49,675 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது என்னென்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இது ஒரே நிமிஷம் வால்யூமோட வேல்யூ ஏரியா ஹை தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதே மாதிரி வேல்யூ ஏரியா லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா அதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய வேல்யூ ஏரியா லோவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே தான். அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரே டைரெக்ஷனில் இன்றைக்கி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கான பேட்டர்னில் க்ளோசிங் கொடுத்துருக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே. ஓகேவா, செல்லிங்கில் இருக்கிறதாக இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுங்கிறது நாளைக்கு நம்ம வந்து ஓப்பன் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ வந்து க்ளோசிங்கில் வச்சு நம்ம இது பண்ணும்போது க்ளோசிங் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நாளைக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு அறிகுறியை தான் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் படி வச்சு அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி இருக்குது, நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்கும் நம்ம லைவை செக் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் சொல்லிட்டோம். இந்த இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் உள்ள சப்போர்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக நமக்கு இருக்கக்கூடிய விபிஓசி இருக்குது. விபிஓசி என்னைக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மே 24 ஓகே அதாவது ப்ரீவியஸாக வெள்ளிக்கிழமைக்கு ட்ரேட் ஆன விபிஓசி இருக்குது. அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 48,906 ரூபா. அது 48,900 அப்படிங்கிறத இடத்துல நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை இருக்குது இல்லையா அதுவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த இடம் அந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, வால்யூமோட வேல்யூ ஏரியாவும் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 49,000. இது வந்து நமக்கு வந்து 48,900. ஓகே, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 48,900, இது வந்து 49,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓஏ பார்த்துருவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
நிஃப்டியினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது என்னன்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். நம்ம கொடுத்துருந்த R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 23,100 கொடுத்துருந்தோம். அப்போ 23,100ங்கும்போது 23,100 வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதான் 23,100. 23,100 பார்த்தீங்கன்னா ஓவராலாக கால் சைடில் வந்து 16 லட்சமும் புட் சைடில் வந்து 8 லட்சமும் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த 23,100ங்கிறது. ஓகே, அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தது வந்து நிஃப்டிக்கு வந்து நம்ம கொடுத்துருந்த S1 அப்படின்னா நமக்கு வந்து 22,850 நம்ம கொடுத்துருந்தோம். 22,850 22,850 ஓகே, 22,850ங்கும்போது இந்த இடத்துல வந்துடும் நமக்கு. ஒரே நிமிஷம். ஓகே, 22,850 நம்ம வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். 22,850 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்து நமக்கு வந்து 4 லட்சமும் கால் சைடில் வந்து 2 லட்சமும் இருக்குது. ஸோ ரெண்டுமே 50% வந்து ரெசிஸ்டன்ஸ்லேயும் சரி நமக்கு வந்து சப்போர்ட்லேயும் சரி ரெண்டுமே வந்து 50% வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கான ஓஏ என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்மளை செக் பண்ணி பார்ப்போம். நான் கொடுத்துருந்த R1 R2வில் ஓகே ஃப்ரெண்ட், பேங்க் நிஃப்டிக்கு நம்ம கொடுத்துருந்த R1 அப்படின்னா நம்ம வந்து 49,600 நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. 49,600 வந்து பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். 49,600. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இதான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு நம்ம கொடுத்துருந்த R1. ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து நம்ம 41,600 கொடுத்துருந்தோம். 49,600. 49,600 பார்த்தோன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து 8 லட்சமும் புட் சைடில் வந்து 4 லட்சமும் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு வந்து 50% 50% வந்து காலை விட புட்டை விட காலில் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்ததுலேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் அந்த இடத்துல தான் இருக்குன்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி S1 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் S1 வந்து 49,000 நம்ம கொடுத்துருந்தோம். 49. ஓகே, 49,000 பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள லோ. ஸோ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இருந்து தான் திருப்பி வந்து ஒரு அகைன் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் வந்து ஓப்பன் ஆகி திருப்பி ஓப்பனுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுத்து ஸோ க்ளோசிங் வந்து இன்றைக்குள்ள 50% ஆவரேஜில் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸு. ஓகே, இதோடைய இதில் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,000. 49,000 வந்து நமக்கு வந்து ஓவராலாக புட் சைடில் எவ்வளோ இருக்குது, கால் சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்து 10 லட்சமும் கால் சைடில் வந்து 4 லட்சமும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து காலை விட புட் சைடில் அதிகமான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் சேஞ்ச் இன் ஒய் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு இன்ட்ராடே பண்ணுற நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஒய்யை தான் நமக்கு வந்து இது பண்ணும். ஸோ சேஞ்ச் இன் ஒய்யில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலை விட இந்த 49,000 ப்ரைஸில் வந்து கால் சைடை விட புட் சைடில் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது கால் சைடில் 4 லட்சமும் புட் சைடில் 6 லட்சம் அதிகமாக இருக்குது. அதாவது 10 லட்சம் இருக்குது புட் சைடில். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை உடைச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடுத்து இருக்கிற S2 அப்படின்னா நமக்கு வந்து 48,600 இருக்குது. 48,600 இந்த மாதிரி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, 48,600 இருக்கிற கால் செல்லர்ஸ் எல்லாருமே வந்து இல்லை
மைனஸில் இருக்குது கால் செல்லர்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் இன் ஒய்யில். ஸோ புட் சைடில் தான் நமக்கு வந்து 93,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து நமக்கு வந்து S2 மார்க்கெட் ஒருவேளை இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து 48,600 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ், அதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் லைன்ஸ், அதான் நிறைய லைன்கள் இருக்கும், அந்த லைனில் வந்து மார்க்கெட் வந்து எந்தெந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறதுக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சு நம்ம வந்து நிறைய வீடியோ மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.